நாட்டில் முஸ்லீம் கட்சிகள் மட்டும் லெட்டர் பேர்டு கட்சிகள் மட்டும் 40 தாண்டும். ஒரு முறை கமலஹாசன் அவர்களின் விஸ்வரூபம் திரைப்படம் தொடர்பாக ஒரு பிரச்சனை ஏற்பட்டது தெரியுமா? நேராக ஃபஸ்ட்டு நம்ம ரஹீம் பாய் தான் முதல்ல போய் பஞ்சாயத்தை ஆரம்பிச்சு வைக்கிறாரு. அப்புறம் ரஹீம் பாய் தூக்கி ஓரமாக போட்டுட்டு எல்லா அமைப்புகளும் அதில் இறங்கினாங்க. அப்போது விஸ்வரூபம் படத்தை வெளியிட விடாமல் செய்வதற்கென்று ஒரு கூட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. அப்பல்லோ ஹனீஃபான்னு நினைக்கிறேன் அந்த கூட்டமைப்பின் தலைவர். 33 அமைப்புகள் சேர்ந்தாங்க அதில், தெரியுங்களா? 33 அமைப்புகள் விஸ்வரூபம் திரைப்படத்திற்கு எதிராக சேர்ந்தாங்கன்னா 33 அமைப்பு தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த 33ல் சேராத சில இஸ்லாமிய அமைப்புகளும் இருக்குது. அப்போ எத்தனை அமைப்புகள் எத்தனை விதமாக இவர்கள் பிளவுண்டு கிடக்கிறார்கள்னு பாருங்கள். இது விஜய் அல்லது தாவேகாவுக்கான அங்கீகாரம் கிடையாது. அவரை இன்னைக்கு கூப்பிட்டு ஃபோனை எடுக்கிறாங்க. இன்று நாம் நமது அரங்கத்தில் உட்கார்ந்து ஒருத்தரை பற்றி விவாதிச்சுக்கிட்டு இருக்கிறதே அவருக்கு மிகப்பெரிய அங்கீகாரம்.